பாஸ்கரா. தென் மாவட்ட மழை பாதிப்பு தொடர்பாக சென்னையில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். இந்த ஆய்வில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், மேலும் எவ்வளவு நேரம் இந்த ஆய்வு கூட்டமானது நடைபெற உள்ளது, விவரங்கள் என்ன? 20 நிமிடங்களை கடந்து தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து IAS அதிகாரிகள் அங்கு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு அனுப்பி வைத்திருக்கப்பட்டிருந்தார்கள். ராஜேஷ் லக்கானி, கார்த்திகேயன், பீலா வெங்கடேசன் உள்ளிட்ட அதிகாரிகளும் SK பிரபாகர் இவங்கெல்லாம் அங்கு களப்பணி ஆற்றி வந்தார்கள். அவர்களிடம் அங்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கிறது, இயல்பு நிலை திரும்புவதற்குண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தமிழக முதலமைச்சர் கேட்டறிந்தார். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் மின் விநியோகத்துக்கான வாய்ப்புகள் எவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு சதவீதம் நேற்று கூட 18% மின் இணைப்பு தான் வழங்கப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால் பாதிப்பு அதிகம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில பாதிப்பு என்பது அதிகமாக இருந்ததன் காரணமாக மின் விநியோகம் என்பது வழங்கப்படுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அதனுடைய தற்போது நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் தமிழக முதலமைச்சரிடம் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் விளக்கினார்கள். அதே நேரத்தில் நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். அந்த நிவாரண முகாமில் இருக்கக்கூடிய மக்களிடம் தமிழக முதலமைச்சர் வீடியோ கால் மூலமாக தற்போது பேசி வருகிறார். அங்கு பாதிப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தும் கேட்டறிந்து வருகிறார். மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதற்கான நடவடிக்கைகள், நிவாரண நடவடிக்கைகள், மீட்பு நிவாரணம் உள்ளிட்டவெல்லாம் எவ்வாறு இந்த கட்டத்தில் இருக்கிறது, எவ்வளவு அரசு செயல்படுகிறது, தமிழக அரசின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் நாளை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு நேரடியாக கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் போது இங்கிருந்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் அடிப்படையில் அங்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, கூடுதலாக ஹெலிகாப்டர் மூலமாக இந்த உணவுப் பொட்டலங்கள் வழங்குவது, சாலை மார்க்கமாக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பக்தர்களை அவருடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்குண்டான போக்குவரத்து சேவை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஆய்விலும் ஆலோசனையும் தமிழக முதலமைச்சரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா, கூடுதலாக என்ன மாதிரி தேவைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் IAS அதிகாரிகளிடம் தமிழக முதலமைச்சர் கேட்டறிந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களிடம் காணொலி காட்சி மூலமாக வீடியோ காலில் பேசி தமிழக அரசு பல்வேறு உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடிய வரைவில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்புவதற்கு உண்டான நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்படுவதாகவும் தமிழக முதலமைச்சர் அவரிடம் உறுதியளித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலும் நிவாரணத் தொகை தொடர்பாகவும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது பிற்பகலுக்கு பிறகு அல்லது நாளை வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பாஸ்கரன், இப்பொழுது இந்த ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மொத்த பாதிப்புகள் குறித்தான முழு விவரங்கள் நமக்கு தெரிய வர ஏதேனும் வாய்ப்புகள் உள்ளதா? நிச்சயமாக தமிழக அரசினுடைய அதிகாரிகள் அங்கு கலாய்வு மேற்கொண்டதுல முதல் கட்ட தகவல் அறிக்கை முதல் கட்ட என்னென்ன பாதிப்புகள் என்பது குறித்தெல்லாம் அசஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய IAS அதிகாரிகளுடன் தொடர்பு இருப்பதன் காரணமாக அங்கு பாதிப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்களை சந்தித்து தலைமைச் செயலாளர் விளக்கி வருகிறார். அந்த வகையில் பாதிப்பினுடைய முழு விவரங்களும் தமிழக அரசு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை டெல்லியிலிருந்து திரும்பிய உடனே தமிழக முதலமைச்சர் நேரில் தான் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நிவாரண தொகை என்பது அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாதிப்பினுடைய தீவிரத்தை கருத்தில் கொண்டு நிவாரண தொகை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் கூடுதல் நிதியும் தமிழக அரசின் சார்பாக மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும். மத்திய குழுவிடம் கூட அது வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த மாவட்டங்களில் எல்லாம் மத்திய குழு ஆய்வு செய்த பிறகு தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து தமிழக முதலமைச்சரையும் தலைமைச் செயலாளர் எல்லாம் சந்திப்பார்கள். அப்போது கூடுதல் நிவாரணத்திற்காக நிதி மீண்டும் கோரப்படும். அந்த வகையில தமிழக முதலமைச்சர் எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக ஆய்வு நடத்தி ஆலோசனை நடத்தியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. பாஸ்கரன், தற்போது தூத்துக்குடியில் மத்திய குழுவானது ஆய்வு மேற்கொண்டுள்ளது. அந்த குழு இந்த ஆய்வு கூட்டத்தில் ஏதேனும் பங்கேற்றிருக்கிறார்களா? அவர்கள் வைக்கக்கூடிய இது என்னவாக உள்ளது? மத்திய குழு இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கல. மத்திய குழு நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அதிகாரிகள் உடனிருந்து எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் மத்திய குழுவிடம் விளக்கி வருகிறார்கள். அவர்கள் ஓரிரு நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முழுவதுமாக அங்கு மத்திய குழு ஆய்வு செய்த பிறகுதான்
தமிழக முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் செல்லும் போது மத்திய குழு நேரடியாக அங்கு அவர் பார்த்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பாதிப்பு என்பது தமிழக முதலமைச்சர் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். சென்னைக்கு திரும்பிய முதலமைச்சர் நேராக சென்னையில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தென் மாவட்ட மழை பாதிப்புகள் தொடர்பாக சென்னையில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். 4 மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். மழை பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மாவட்ட ஆட்சியர்கள் விளக்கம் அளித்து வருகிறார்கள். பாதிப்பு விவரம், நிவாரண பணிகள் குறித்து புகைப்படங்கள் மூலம் முதலமைச்சரிடம் தலைமைச் செயலாளர் விளக்கம் அளித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென் மாவட்ட மழை பாதிப்பு தொடர்பாக சென்னையில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். 30 நிமிடங்களை கடந்து இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. 4 மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார்கள். மேலும் மழை பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விளக்கம் அளித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.